வணக்கம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து. இப்ப மேலும் ஒரு இன்ஸ்டாலேஷன். இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 8 கிலோவாட் சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் வித்தவுட் இபி. ஏன் வித்தவுட் இபி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்க லொகேஷன் பார்த்துட்டீங்கன்னா, இந்த சைட் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கற்காவூர். அதாவது திருக்கற்காவூர் டு திட்டை ரோட்டு மேல நரக்கூருங்கிற கிராமத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இப்ப எதுக்காக இந்த இடத்துல 8 கிலோவாட் ஹைபிரிட் சிஸ்டம் வித்தவுட் இவி. அதாவது நம்ம பாத்துருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பவருக்காக இப்போ நாம ஒரு இனிஷியலா இந்த ஒரு 8 கிலோவாட் சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். சோலார் பேனலை அங்க மவுண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் போர் ரன் ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக. பிளஸ் அதுக்குடைய பேட்டரி இன்வெர்டர்ஸ், ஹைபிரிட் இன்வெர்டர்ஸ் எல்லாமே இந்த ஷெட்டுக்குள்ளதான் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். இங்க என்னன்னா இவிஏ இது எடுக்காம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒரு 8 kV இனிஷியலா இது பண்ணிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இது முடிஞ்சு இதனோட ஒர்க் எல்லாம் முடிஞ்ச ஒருபாடு இந்த ஹோல் ஃபார்ம் ஹவுஸ்மே நம்மளுக்கு சோலார்ல தான் ரன் ஆக போகுது. அதுக்கான அப்கிரேட அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச ஒருபாடு நம்ம அதை பினிஷ் பண்ணி கொடுக்க போறோம். இப்போ இங்க இந்த 8 kV எப்படி பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை இந்த வீடியோ கிளிக் பண்ண தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேனல் மவுண்ட் பண்ணிருக்க இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம 5x2 மேட்ரிக்ஸ்ல ஹை எலவேட்டட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஒரு 10 பேனல் 600 வாட் பீக் டாப்கான் விக்ரம் 5 ஃபேஷியல் பேனல் நம்ம என்டைப் டாப்கான் 5 ஃபேஷியல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல மேல ஒரு 5 பேனல், தென் கீழே ஒரு 5 பேனல், ரெண்டு மேட்ரிக், அதை 5x2 மேட்ரிக் சைஸ் பண்ணி 10 பேனலையுமே 2 ஸ்ட்ரிங்கா பிரிச்சு, தென் 5 பேனலா பிரிச்சு 2 ஸ்ட்ரிங்குமே நம்ம இன்வெர்டருக்கு இன்புட்டா நம்ம அண்ட் தென் கிரவுண்ட்ல கீழால நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். பிளஸ் இது கூட நம்ம ஒரு எர்த்திங்காக ப்ரொடக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு லைட்னிங் ரெஸ்டர், தென் அதனுடைய எர்த்திங், பிளஸ் நம்ம இன்வெர்டருக்கான எர்த்திங் தனியாவே பண்ணிருக்கோம். இது 2 மீட்டர் ராடு ஃபுல்லாவே நம்ம கொடுத்து, ஏன்னா இங்க இபிஏ கிடையாது, இபியோட நியூட்ரல் இல்லைங்கிறதுனால நியூட்ரல் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஆழமா நம்ம இந்த எர்த்திங் இதுக்கு தனிப்பட்ட முறையில நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாவே இவிஏ இல்லாம ஒர்க் பண்ண போறாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. அந்த போட்டோ கூட நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்கிறேன், தெரியற மாதிரி என்ன மாதிரி பில்டிங் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத. அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இதுல இந்த வெளிப்புற ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நம்ம ஜேஎஸ்டபிள்யூ மெட்டீரியல் ஃபுல் இந்த ஹைட்டுக்கு என்ன திக்னஸ் தேவை, என்ன சப்போர்ட் தேவை, இது எல்லாமே அவ்வளவு தெளிவா அவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சப்ளை ஆன் பண்ணி இன்னைக்கு மோட்டரை ரன் பண்ணி விட்டோம். அங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு 1 HP மோட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கரண்ட்லி அந்த லோடு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்னென்ன லோடெல்லாம் ரன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே இந்த பவர்ல தான் நம்மளுக்கு ஃபுல்லாவே ரன் பண்ண போறாங்க. இதுதாங்க நம்ம இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ் அதனுடைய ப்ரொடக்டிவ் டிவைஸ் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். இது நம்ம ஷெட்டுங்கிறதுனால வால்ல மவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஒரு பிளைவுட் 3/4 இன்ச் பிளைவுட் நம்ம வச்சு அது மேல எல்லாத்தையுமே ஸ்க்ரூ பண்ணி பக்காவா நம்ம பண்ணி ஒயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அந்த பேனல்ல இருந்து வரக்கூடிய பவர் 2 ஸ்ட்ரிங்கா வருது. இந்த 2 ஸ்ட்ரிங்குக்குமே நம்ம ஒரு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சு இதுக்கு இன்புட்டா கொடுத்துட்டு அதுல பிரேக்கர் அந்த ஃபியூஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் டிவைஸ் அதாவது எல்லாமே வச்சுட்டு அங்கிருந்து நம்மளுக்கு அதனுடைய அவுட் எடுத்தாந்து நம்ம இன்வெர்டருக்கு இன்புட்டா கொடுத்துருக்கோம். பிளஸ் இதுல 2 5 கிலோவாட் பேட்டரி, அதாவது டை 5 கிலோவாட் பேட்டரி 2 பேட்டரி கொடுத்துருக்கோம். இந்த பேட்டரியோட 2 பேட்டரியுமே நம்ம பேரல் பண்ணிட்டு இந்த பேட்டரியோட இன்புட் எடுத்தாந்து பேட்டரி பாக்ஸ் சுவிட்சுக்கு கொடுத்துட்டு இந்த பேட்டரி பாக்ஸ் சுவிட்சில இருந்து 35 ஸ்கொயர் mm இங்க இருந்து வரக்கூடிய நம்மளுக்கு 25 ஸ்கொயர் mm வயரு, பட் ரெண்டுமே பேரல் பண்ணி வரதுனால நம்ம 35 ஸ்கொயர் mm வயரை போட்டு நம்ம இன்வெர்டருக்கு இன்புட்டா கொடுத்துருக்கோம். தென் இன்வெர்டர்ல இருந்து அவுட்புட் லோட கொண்டாந்து நம்ம ஒரு ஏசிடிபி, அதாவது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம அவுட்புட்டை இப்போதைக்கு இங்க ஜஸ்ட் தேவைக்காக மட்டும் ஒரு 10 amps பிளக், ஒரு 20 amps பிளக், 2 லைட்னிங் லோடுக்கான ஒரு சுவிட்ச், பிளஸ் ஒரு மோட்டர் பாயிண்ட்டுக்கான ஸ்டார்டர், இதுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இன் ஃபியூச்சர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு வரும்போது இதை நம்ம அந்த ரூஃபுக்கு மாற்றும் போது அங்க மற்ற லோடுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு டெம்பரரியா இந்த ஒரு செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம சைட்டோட எப்படி என்ன கொடுத்துருக்கோம், எத்தனை கிலோமீட்டர், அதுக்கு எவ்வளோ பேனல் வச்சிருக்கோம், ப்ளஸ் அதனுடைய எர்த்திங் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக பார்த்தோம். இப்போ வந்து சார் தான் வந்து இந்த சைட்டோடைய ஓனர் மிஸ்டர் சாமிநாதன். அவங்க இப்போ அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த ஒர்க்கை நம்ம இதுங்க எதன் மூலயமா நம்மளை தொடர்பு கொண்டாங்க, ப்ளஸ் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இது எவ்வளோ டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சார் தெளிவாக சொல்லுவாங்க. குட் மார்னிங். என் பேர் சுவாமிநாதன். நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தா கூட வெளியில போய் படிச்சுட்டு வந்து திருப்பி நான் இந்த ஊர்லயே செட்டில் ஆகணும், இங்கே பக்கத்துல சோழ நாட்டில் செட்டில் ஆகணும்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தப்போ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதனால இங்கே வந்து இடத்த வாங்கினேன். இடத்த வாங்கி பொதுமக்களுக்கு நிறைய உபயோகப்படணுங்கிறதுக்காக நிறைய ஐடியாக்கள் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து முதல்ல வந்து ஷெட்டை கட்டி, டெம்பரரி ஷெட்டை கட்டி, ஒரு போர் போட்டு ஒரு டெம்பரரி பவர் கொடுத்து பண்ணலாங்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தப்போ, நான் வந்து சோஷியல் மீடியாலையும் வெளியில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து டாடா பிபி சோலாரு, அப்புறம் வந்து மற்ற 2-3 கம்பெனிலாம் பார்க்கப்போ வந்து இந்த மாதிரி பவர் இல்லாத இடத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இமீடியட்டாக இல்லாதனால, அப்புறம் கடைசியாக இவரோட மிஸ்டர் சக்தி அவருடைய ரேடியன்ட் சோலார் மூலம் எனக்கு வந்து கிடச்சிது. அது வந்து மெயினாக வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் அவருடைய கான்டாக்ட் கிடச்சிது. அவர் கான்டாக்ட் கிடச்சிருந்து அவர்கிட்ட கேட்ட உடனே வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணார். தாராளமாக பண்ணித்தரேன் சார், பட் நீங்கள் முதல்ல நான் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை இடத்த வந்து நான் சர்வே பண்ணினதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன், அது மாதிரி நான் கமிட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஸோ உடனே வந்து இடத்தையும் பார்த்துட்டு வந்து பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்ட்டு சஜஷன் கொடுத்தாரு. முதல்ல வந்து 3 கிலோவாட் போடலாமா, 5 கிலோவாட் போடலாமான்னு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் மிஷின் ஒர்க் பண்ணுறதுக்காக அவர் சஜஸ்ட் பண்ணபடி 8 கிலோவாட் இன்வெர்டர் ப்ளஸ் வந்து 10 கிலோவாட் பேட்டரி, டூயல் பேட்டரி வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லி ஒரு வித்தின் 2 days வந்து எனக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணோம். அப்புறம் அவருக்கு பேட்டரிஸ் வர்றது வந்து அந்த டெலிவரி வந்து அந்த பீரியட் இருந்ததுனால அதுக்கு முன்னாடி அவர் பேனல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி, பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண பேனலோட இன்ஸ்டலேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நல்ல குவாலிட்டி சப்போர்ட்ஸ் எல்லாம் கேல்வனைஸ் அயன் வச்சு கோட்டட் கொடுத்து ப்ளஸ் ரெகுலர் சப்போர்ட்ஸ் கொடுத்து, நான் சைட்டில் இல்லாதப்போ அவரே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய எர்த்திங்கு ப்ளஸ் வந்து லைட்னிங் எல்லாமே அவரே பண்ணார். என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி லைட்னிங்லாம் பண்ணணுன்ட்டு. லைட்னிங் அரசர் போட்டது எனக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரிஞ்சுட்டு அது பண்ணியிருக்காரு. கொட்டேஷன்ல இல்லை லைட்னிங் அரசர் பற்றி, பட் இல்லைன்னா கூட அவர் பண்ணார். அதே மாதிரி 2 கிரவுண்டிங் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய டீம் கூட வந்து நல்ல குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்துட்டு பேட்டரி வந்ததுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. பீயிங் சண்டே ஆல்சோ நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. ஈவன் சண்டே இருந்தால் கூட அவங்களுடைய மெயின் ஓஇஎம் மூலமாக என்ஜினியர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு கொடுத்து இமீடியட்டாக சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு. ஐம் ஹாப்பி அபவுட் த ரெஸ்பான்ஸ், ஐம் ஹாப்பி அபவுட் த ஒர்க்மேன்ஷிப், ஐம் ஹாப்பி அபவுட் த வே he handled the matter. I wish the Radiant Solar many more success, and I can vouch that Radiant Solar definitely will support the customer expectations in more, rather exceeding the expectation of the customer in a more pleasant way ங்கிறது என்னுடைய opinion. I wish Mr. Shakti and team and as well as Radiant Solar many more sites to come and great future ahead. And மேட் இன் இந்தியாவோட சப்போர்ட்ஸ்லாம் நிறையா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட் அண்ட் விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ சார். ஓகே நண்பர்களே, இப்போ நாம இந்த சைட்ல நாம இந்த 8 கிலோவாட் ஹைபிரிட் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்ன பேனல் போட்டிருக்கோம், மற்றபடி ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டிருக்கோம், அதுக்கு இன்வெர்டர் அண்ட் ஒயரிங் ப்ளஸ் கஸ்டமரோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது போல் உங்களுக்கு நீங்கள் இப்போ புதுசாக ஒரு கட்டணம் கட்ட போகிறீங்க, இல்லை எனக்கு இபி சர்வீஸே கிடைக்கல, இது கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதனால் இதை நான் அதை சீக்கிரம் என்னால் வாங்க முடியல, அப்படி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உடனடியாக உங்களுக்கு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.